வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பிரம்ம யோகம் கோடிகளை தரக்கூடிய யோகமாகும். இந்த பிரம்ம யோகம் இருக்குது அப்படின்னா கோடிகள்ல வருமானத்தை ஈட்ட முடியும், கோடீஸ்வர யோகத்தை தர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பிரம்ம யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. இந்த பிரம்ம யோகம் ஒருவருக்கு ஜாதகத்துக்கு இருந்தானா நல்ல பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி யோக பலன்களும் அந்த பிரம்ம யோகம் தரும் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, குடும்பம் தழை தூங்கக்கூடிய, அதாவது குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நல்ல மிகப்பெரிய பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. செல்வம் செல்வாக்கு உடையவராக அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல புகழ் பெற்ற வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. உயர் பதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைஞ்சு அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி நல்லபடியா இருக்கும், குடும்ப முன்னேற்றம் நல்லா இருக்கும். நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையறதுனால கோடிகள்ல சம்பாதிக்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பிரம்ம யோக கிரக அமைப்பு அவ்வளோ பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. பட்ட பதவியும் கூட தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. உயர் பதவி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி எல்லாம் அந்த பிரம்ம யோகத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் மூல நூல்கள்ல. சரி, அந்த பிரம்ம யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த பிரம்ம யோக கிரக அமைப்பு அப்படின்னா லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆன பாக்கியஸ்தானம், சரிங்களா, பாக்கியஸ்தானத்திலோ அல்லது லக்னத்துக்கு கேந்திரமான 1, 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களிலோ குரு பகவான் அமர்ந்திருக்க வேண்டும். அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலோ அல்லது கேந்திர ஸ்தானமான 1, 4, 7, 10ஆம் இடங்கள்லோ ஏதாவது ஒரு இடங்கள்ல குரு பகவான் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அத்தோட அந்த கிரக அமைப்பு அந்த மாதிரி இருந்து அத்தோடு 11ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள்ல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பே இந்த அமைப்புக்கு பிரம்ம யோக அமைப்பாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானத்திலோ குரு பகவான் அமர்ந்து அத்தோடு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானம், அதாவது 11ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானம்னா 1, 4, 7, 10 அந்த 11ஆம் இடத்துக்கு கணக்கு எடுத்துக்கணுமா. அந்த மாதிரி அமைப்புல சுக்கிர பகவான் நின்றிருக்கக்கூடிய அந்த பாவத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய கிரக அமைப்பே பிரம்ம யோகம் அமைப்பாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லது சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கணும். அதாவது பரிவர்த்தனை யோக அமைப்பிலேயோ அல்லது ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பிலேயோ இந்த மாதிரி சுக்கிர பகவானும் குரு பகவானும் சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பும் பிரம்ம யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா முதல் தர யோகம் அப்படின்னு எடுத்துட்டா பாக்கிய ஸ்தானத்திலேயோ அல்லது லக்ன கேந்திர ஸ்தானத்திலேயோ குரு பகவான் அமர்ந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பே பிரம்ம யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது முதல் தர யோகமாகும். அல்லது இந்த அமைப்புல இல்லாத பட்சத்துல குருவும் சுக்கிர பகவானும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம், ஒரே ராசியில் அமர்ந்து இருப்பது, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வது அல்லது பரிவேதனை பெற்றிருக்குவது, இந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் இது பிரம்ம யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பிறது அந்த கிரகங்களும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க, சரிங்களா. இப்போ பிரம்ம யோக அமைப்பு கிரக அமைப்பு இருக்கும்போது அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் நீச்சம் வக்ரம் ஆகியிருக்க கூடாது. அந்த லக்ன பாவ கிரகங்களான 6, 8, 12ஆம் அதிபதிகளோட சாரம் பார்வை சேர்க்கை ஏற்பட்டிருக்க கூடாது. ஒருவேளை அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளாக இந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் வரும் பட்சத்துல அது பாதிப்பு தராத அமைப்பு. ஆனா அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளோட இவங்க சம்பந்தம் பெறாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோ 6, 8, 12ஆம் அதிபதியோ குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு மறைவு ஸ்தானாதிபதிகளாக இருந்தாலும் இந்த பிரம்ம யோக அமைப்புல கிரகங்கள் அந்த அமைப்புல இருக்கும்போது
அதுக்குண்டான பலன்கள் அந்த ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பு, விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. சரிங்களா? அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கணும். சரிங்களா? லக்னத்துக்கும் மறையாம இருக்கணும், பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாம இருக்கணும், வக்ரம் நீச்சம் பெறாம இருக்கணும், ராகு கேதோட சம்பந்தம் பெறாம இருக்கணுங்க. அந்த மாதிரி அமைப்புல இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது அது பிரம்ம யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய திசா காலங்களில் கோடிகளில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டா தனத்துக்கு காரகர். பொருளாதாரத்தை வளர்ச்சி இருக்குமா, பொருளாதாரத்துல நல்ல வசதி வாய்ப்பு தருமா, நல்ல பணம் புழங்காட்டம் அவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா தனத்துக்கு காரகரான குரு பகவானுடைய நிலை பொறுத்தே அவங்களுக்கு பலன் கொடுக்குங்க. அந்த லக்னத்துக்கு அந்த குரு பகவான் மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு பாருங்க அந்த குரு பகவானுடைய தன்னுடைய திசையில அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்துல ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்காம அந்த குரு பகவான் போக மாட்டார். குருவுடைய திசையில நல்ல பொருளாதாரத்தை வளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த லக்னத்துக்கும் குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த குரு பகவான் இருக்குது அப்படின்னா நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கொண்டுங்க. அதுவே இந்த கிரக அமைப்பு பிரம்ம யோக கிரக அமைப்பில் இருக்கும்போது இன்னும் கூடுதலான பலன்கள் அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. சுக்கிர பகவான் அப்படின்னா சுக போகங்களை தரக்கூடிய அமைப்பு, நல்ல பொருளாதாரத்துல வசதி வாய்ப்பு, சொகுசு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எல்லாமே தரக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் ஆவார். சுக்கிர பகவானுடைய அவங்களுடைய ஜாதகத்துல இந்த பிரம்ம யோகா அமைப்புல இருக்கும்போது சுக்கரனுடைய திசை நடக்கும்போது சுக்கிர பகவான் வீடு, அழகான வீடு, சொகுசு வீடு, காரு, வண்டி வாகனத்துக்கெல்லாம் காரக வகிக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான். அந்த 4ஆம் இடத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு, வீடு மனை யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு, நல்ல வசதி வாய்ப்பு, சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிர பகவானுடைய திசா காரணம். அதுவே அந்த சுக்கிர பகவான் அந்த லக்னத்துக்கு திருகோணாதிபதியாகவோ நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாகவோ நல்ல சுபத்தன்மை கொண்ட அமைப்பாக இருந்து இந்த பிரம்ம யோக அமைப்புல அந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கும் போது சுக்கிர பகவான் திசா காலங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையே தருங்க. நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி இருக்கும், மேல மேல வசதி வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும், யார் மூலியமாவது அவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே அவங்களை கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு இந்த பிரம்ம யோகா அமைப்பு அந்த கிரக பலன்கள் அவங்களுக்கு நல்லபடியா பலன் தரக்கூடிய வாய்ப்புகள். அந்த கிரகங்கள் ஒண்ணு சுக்கிர பகவானாவது அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்றதா இருக்கணும், அல்லது குரு பகவானாவது அந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஒன்று குரு தேசை அல்லது சுக்கிர தேசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த கிரக அமைப்பு இருந்து அவங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும், நல்ல கோடிகளில் புலங்காட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எது மூலயமா வருமானம் வரும், எது மூலயமா கோடிகளில் வருமானம் வரும் அப்படின்னா மேற்கொண்டு அந்த கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு அதெல்லாம் பொறுத்து நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு. தொழில் மூலயமா வருமா அல்லது முன்னோர்கள் சொத்து மூலியமா வருமா, எப்படி வரும் அப்படின்னா அவங்க மேற்கொண்டு அவங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இது எல்லாம் பொறுத்தே தான் அவங்களுக்கு பலன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வருங்க. எந்த கிரகம் பலம் பெற்று அந்த கிரகத்தோட சம்பந்தம் பெற்றிருக்கோ அவங்களுக்கு அது மூலயமா அவங்களுக்கு அந்த நல்ல கோடிகள்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்ப பிரம்ம யோகம் அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள்ல பிரம்ம யோகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்க கோடிகள்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.